வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் அந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த கம்பெனி. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல பென்னி ஸ்டாக்கா இருக்கு. அந்த கம்பெனிய பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 11,000 கோடி கிட்ட கிட்டத்தட்ட 12,000 கோடி கிட்ட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இன்னையோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 31 இருக்கு. ஹை வந்து ரூ. 33 போயிருக்கு. லோ வந்து ரூ. 9 வரையும் வந்திருக்கு. அதுக்கடுத்து எப்பவுமே நம்ம சேனல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு கம்பெனிக்கோட கடன் தான் நம்ம பார்க்கணும். கடன் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி எந்த அளவுக்கு கடன் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சில கம்பெனி வந்து கடன் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலை விட அதிகமான கடன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறத முற்றிலுமா தவிர்த்துக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த கம்பெனி என்ன வேணாலும் ஆகலாம். ஏன்னா அவங்க கடனே பார்த்தீங்கன்னா 20,000 கோடி கடன் வச்சிருக்காங்க. அவங்களோட சொத்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி மட்டும்தான் அவங்களோட சொத்தே இருக்கு. 20,000 கோடி கடன் இருந்தால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க அந்த கம்பெனி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 24% மட்டும் தான் அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து ஒரு 9,000 கோடி வச்சிருக்காங்க. பிளட் பண்ணி இவங்க கம்பெனியை ரன் பண்ணல. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஓகே, நம்ம இந்த கம்பெனியை நம்பலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மொத்த சார்ட் மேக்ஸிமத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2009 கிட்டத்தட்ட 2008 அந்த ரேஞ்சில் 274 ரூபா கிட்ட ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சரிவு அப்படியே ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1 2 சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 31 இருக்கு. இது வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப கீழே இருக்கு. அதனால இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த கம்பெனியோட காம்படேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி, அதானி கிரீன், அதானி கிரிடு, அதானி பவர், அதானி எனர்ஜி, டாடா பவர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த மாதிரி கம்பெனிலாம் அவங்க கூட காம்படேட்டராக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க அவங்க கம்பெனியோட ரிசல்ட்டை சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 2,400 கோடி, டிசம்பர் மாதம் 1,800 கோடி இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் அது வந்து ஒரு லெவல்லே தான் நிற்கிது. சரி, சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பென்ஸ் அந்த கம்பெனி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலாக வருது. ஏன்னா 2,000 கோடி செப்டம்பர் 2023 2,000 கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 1,300 கோடி அதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அதர் இன்கம் மூலியமாக 117 கோடி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் எல்லா செலவும் போக அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2020 170 கோடி ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை பண்ணிட்டு வந்துட்டு 2021 இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மார்ச் 2023 வந்து 257 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்ல போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 1,170 கோடி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிருக்கு. அதனால இங்கே வந்து இது மைனஸில் வர வேண்டியது. அதாவது அவங்க சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்காக அவங்களுக்கு வரல வருமானம். அதனால இதை வந்து இந்த ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 2 குவார்ட்டராகவும் அவங்க லாஸ் தான் காட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் பார்ப்போம். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2012 2,000 கோடின்னு அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போனாலும் ஒரு லெவலில் அப்படியே நிற்கிது. 7,000 கோடி அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மார்ச் 2019 பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ் பண்ண ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய தப்பு நம்ம. அதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 9,000 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோவிங்ஸ் கடன் வந்து 20,000 கோடி கடன் வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் இந்த கம்பெனிக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் யார் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 24% தான் அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 7% ஹோல்டு பண்ணுறாங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 5% ஹோல்டு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் 0.01% வச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா 62% இருக்கு. இந்த கம்பெனியோட ஓன் வெப்சைட்ல போய் அவங்க என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ப்ராஜெக்ட் பண்றாங்க, கோல் பேஸ்ட் ப்ராஜெக்ட் பண்றாங்க, கேஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சோலார் பவர் பண்றாங்க, விண்ட் பவர் ப்ராஜெக்ட் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் பண்றாங்க, கார்பன் கிரெடிட் பண்றாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர் சம்பந்தமானது தான் பண்றாங்க. ஆனால் கம்பெனியோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இந்த கம்பெனி மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது இதே செக்டர்ல எவ்வளோ கம்பெனிலாம் இருக்கு. டாடா பவர் இந்த மாதிரி ஓரளவு நல்ல கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பெனியில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்றது பெரிய தப்பு. கம்மியான பிரைஸ் கிடைக்குது, மல்டிபேக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நம்பவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடன் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதனால இந்த மாதிரி கம்பெனியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இதே மாதிரி வேற எந்த ஷேரை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.